இலங்கை அணிக்கு ஒருவர் எப்படி தாதாவா இருக்காரோ அதே போல இந்திய அணிக்கு ஒருத்தர் தாதாவாக மாறி அவர் பக்கம் இப்பொழுது ஏவுகணைகள் தொடுக்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஜெயசூரியக்கு எப்படி இலங்கை அணியினுடைய பக்கமாக அல்லது இலங்கை அணி ரசிகர்கள் அல்லது தெரிவுக்குழு பக்கமாக, அதாவது உயர்மீடம் பக்கமாக ஜெயசூர்யா இந்த மாதிரி பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு என்ற பெரிய சர்ச்சை ஒன்று இருக்கு. இலங்கையினுடைய தொடர்ச்சியான தோல்விகளுக்கு அவரும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற நேரத்துல அதே மாதிரி நாங்க பார்க்கிற இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அணிதான் இந்திய அணி. இந்திய அணியினுடைய கம்பீருக்கு எதிராகவும் இப்பொழுது பெரிய ஒரு எதிர்ப்பு தொடங்கி இருக்கு. தென்னாப்பிரிக்கா அணியோடான முதலாவது டெஸ்ட் தோல்வி, அதன் காரணமாக 4வது இடத்துக்கு இப்பொழுது செல்கின்றது இந்திய அணி சென்று விட்டது. எனவே முதலாவது தரப்படுத்தலில் இருந்த அணி நியூசிலாந்தில் வைத்து தொடர் தோல்வி, இந்தியாவில் வைத்து பின்னர் மேற்கிந்திய தீவுகளோடு தான் வெற்றி. மேற்கிந்திய தீவுகளோடு எல்லாம் வெற்றி பெற்றதெல்லாம் கணக்கெடுக்கவே மாட்டோம் யாருமே. இப்ப எல்லாம் அந்த நிலைமைக்கு போயிட்டுது. இப்ப இந்த நிலைமையில தென்னாப்பிரிக்காவோட முதல் போட்டி தோல்வி சந்துரு, 2வது போட்டியில் வெற்றி பெற முடியாத நிலைமை ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இப்ப குல்தீப் யாதவ் சொல்லியிருக்கு, இதையும் தோத்துட்டா தொடர் தோல்வி, சமநிலையில் முடிந்தாலுமே தொடர் தோல்வி. எனவே வெல்ல முடியாது, சமநிலைப்படுத்தலாம். குல்தீப் யாதவ் சொல்லி இருக்கின்றார், இது துடுப்பாட்ட வீரர்களுக்கு சாதகமான மைதானம், எதிரணியை ஒன்றும் இலகுவாக உருட்ட முடியாது என்று. எனவே முதலாவது ஆடுகளம் எங்களுக்கு தேவையானது போன்று நாங்கள் தான் கேட்டு வாங்கினோம் என்று கௌதம் கம்பீர் சொன்னார். கடைசியில நீங்க வச்ச குழியில நீங்களே மாட்டின மாதிரியான ஒரு நிலைமை உருவாகிச்சது. இந்த முறை கொஞ்சம் சத்தம் போடாம இருக்கிறார். இன்று காலையில பார்க்க கிடைத்தது, ரவி சாஸ்திரி மீது என்ன தேவை பெரிய அளவில் வெட்டி பிடுங்கினார், கிழித்தார் என்ற போன்று கம்பீர் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாராம். இப்ப ரவி சாஸ்திரி சொல்லியிருக்கின்றாராம், நியூசிலாந்து தொடருக்கு ரோஹித் சர்மாவை கம்பீர் காரணமாக சொன்னார். ஆனால் இப்பொழுது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த தோல்விகளுக்கு யார் காரணம் என்று ரவி சாஸ்திரி சொல்லியிருப்பதாகவும், ரவி சாஸ்திரி தொடர்ச்சியாக கம்பீர் மீது நிறைய விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கார் கடந்த காலம். நாங்க அந்த நேரத்திலே சொன்னோம், ரவி சாஸ்திரி இது ஏதோ கோபத்துல செய்யறாரு போலதான் அப்படின்ற மாதிரி தான் நாங்களும் நினைச்சோம். ஆனா கம்பீர் செய்யற சில வேலைகளை பார்க்கும்போது ரவி சாஸ்திரி சரியாதான் இருக்குமோ, சொன்னது சரிதான் போல அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கு. ஆனா ரவி சாஸ்திரி விடுற மாதிரி இல்ல, தொடர்ச்சியாக கம்பீர் மீது சில முன்னாள் வீரர்கள் கவாஸ்கர், ரவி சாஸ்திரி, இந்த இன்னும் சில முன்னாள் வீரர்கள் தொடர்ந்து விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் சந்திரன் இந்த டெஸ்ட் போட்டியில் செனுரன் முத்துசாமி, இவர் பற்றி தான் அதிகமாக பேசப்பட்டது. இவர் இந்தியா நாகப்பட்டினத்தை பூர்வீகமாக கொண்டவர். தென்னாப்பிரிக்காவுக்கு குடிபெயர்ந்து அங்கே வாழ்ந்து வருகின்றார். 31 விளையாடுறார். நேற்றைய தினம் அவர் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் தான் இந்தியாவிடமிருந்து வெற்றியை பறித்தெடுத்தது என்று சொல்லலாம். அவரும் மார்கோ ஜெனேசன் 8வது விக்கெட்டுக்காக 230 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார்கள். தென்னாப்பிரிக்கா அணி சார்பாக 200 ஓட்டங்களை 8வது விக்கெட் இணைப்பாட்டம் தான் முதல் தடவை. இலகுவே கிடையாது. எனவே பாருங்க, அதுல செனுரன் முத்துசாமி 109, மார்கோ ஜெனேசன் 93. இந்தியா சந்தோஷமா இருந்தது. ஓகே, 201 ஓட்டங்களுக்கு 8 விக்கெட்டுகள் போயிட்டு, 246 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகள் போயிட்டு இருந்த நேரத்துல தான் இவங்க தொடர்ச்சியாக இந்த இணைப்பாட்டங்களை பெற்றுக்கொண்டாங்க என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. எனவே செனுரன் முத்துசாமி மார்கோ ஜெனேசனுடைய இணைப்பாட்டம் இந்தியாவிடமிருந்து வெற்றியினை பறித்திருக்கின்றது. சுழற்பந்து வீச்சாளர் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுங்க, கஷ்டம். 489 ஓட்டங்கள் சந்துரு, அதை தாண்டுவதற்கு கிட்டத்தட்ட இன்றும் நாளையும் துடுப்படுத்த ஆட வேண்டும். ஒரு வாய்ப்பு இருக்கின்றது, இல்லாமல் இல்லை. இறுதி நாளில் 2 நாட்களும் துடுப்படுத்த ஆடினால் ஒரு 600 ஓட்டங்களை தாண்ட முடியும் இந்தியாவால். இறுதி நாளில் ஒரு மதிய போசன இடைவேளைக்குள் தென்னாப்பிரிக்கா அணியை முற்றுமுழுதாக உருட்டி எடுக்க வேண்டும். அதன் பின்னர் அந்த வெற்றி இலக்கை துடுப்படுத்த ஆட வேண்டும் அல்லது இன்னிங்ஸ் வெற்றி நோக்கி நகர வேண்டும். இப்பொழுது குல்தீப் யாதவ் சொல்லி இருக்கின்றதை பார்க்கின்ற வேளையில் துடுப்பாட்ட வீரர்கள் இலகுவாக துடுப்படுத்த ஆடக்கூடிய மைதானம் என்று சொல்லி இருக்கின்ற காரணத்தினால் வாய்ப்புகள் கொஞ்சம் இந்தியாவுக்கு அப்படி இப்படியாக இருக்கின்றது. வாய்ப்பு குறைவுதான். இதுல முக்கியமான துடுப்பாட்ட வீரர் கில் இந்திய அணியில் இல்லை. அதையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இந்த நிலைமையில தான் சந்திர இப்பொழுது இந்தியாவுடைய தென்னாப்பிரிக்கா தொடருக்கான ஒருநாள் சர்வதேச போட்டி அணி அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்திருக்க மாட்டோம், 2 தலையும் இல்லை, பெரிய தலையும் இல்லை, சின்ன தலையும் இல்லை. அப்படியா? தலைவரும் இல்லை, அணியின் உபதலைவரும் இல்லை. என்ன 2 பேருக்குமே கில்லுக்கு அந்த காலத்தில் அடிபட்டது இன்னும் பூர்ண சுகம் இல்லாத காரணத்தினால் அவர் இன்னும் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றார். ஓய்வு தேவை என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே போன்று ஆஸ்திரேலியா தொடரின் பொழுது ஸ்ரேயாஸ் ஐயருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவரும் இன்னும் பூர்ணமான குணமடையாத காரணத்தினால் அவரும் இல்லாத நிலையில் லோகேஷ் ராகுலுக்கு அணி தலைமை பொறுப்பு கொடுத்திருக்கின்றார்கள்.
சரி, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ம். எப்படி இருக்க போகுது இந்த ஏற்கனவே கொஞ்சம் தடுமாறி இப்போ ஆஸ்திரேலியா தொடர் உங்களுக்கு தெரியும், முதலில் சரியான முறையில் பிரகாசிக்க தவறவில்லை. கோலி, ரோஹித் சர்மாவோட கம்பேக் மூலமாக ஆஸ்திரேலியாவை வைத்து வெற்றி பெற்றுக் கொண்டார்கள். அந்த மொமெண்டத்தோடு வருகின்ற வேளையில், முக்கியமான வீரர்கள் இல்லாமல் போகின்ற வேளையில் கொஞ்சம் பின்னடைவு உருவாகலாம், அணியின் சமநிலைத்தன்மை குழம்பலாம். ஆரம்ப துடுப்பாட்டம் என்பது கில் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, சமாளிக்கலாம் என்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஜெய்ஸ்வால் வருகின்றார், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் இருவரும் வருகின்ற வேளையில் பலம் பெறும். ரிஷாப் பாண்ட் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பின்னர் ஒரு நாள் சர்வதேச போட்டி அணிக்குள் மீண்டும் வருகின்றார். எனவே 2 விக்கெட் காப்பாளர்கள் லோகேஷ் ராகுல், ரிஷாப் பாண்ட் இருவரும் விளையாட போகின்றார்களா? ஸ்ரேயாஸ் ஐயர் இன்னொருடம் இருக்கின்றது. அதற்கு ரிஷாப் பாண்ட் வரப்போகின்றாரா, திலக் வர்மா வரப்போகின்றாரா? எனக்கு தெரிந்து ரிஷாப் பாண்ட் விளையாடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. ரவீந்தர் ஜடேஜா ஆஸ்திரேலியா தொடரில் விளையாடி இருக்கவில்லை, அவர் அணிக்குள் எடுக்கப்படுகிறார். அதன் காரணமாக தொடர்ச்சியாக டெஸ்ட் போட்டிகளிலும் ஒரு நாள் போட்டிகளிலும் விளையாடி வந்த நம்மளுடைய அக்ஷர் பட்டேல் அணியை விட்டு வெளியேறுகின்றார். வாஷிங்டன் சுந்தர் அணியில் இருக்கின்றார் தொடர்ந்தும். ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு நாள் சர்வதேச போட்டிகளில் இல்லை, அது போன ஆஸ்திரேலியா தொடரிலும் நிறைய பேர் இல்லாத ஒரு அணியாக இருக்க போது போல இருக்கு. இந்திய அணி அதுதான் முக்கியமானதாக இருக்கின்றது. அணியின் முழுமையான விவரங்களை சொல்லிவிடலாம். லோகேஷ் ராகுல், ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா, ரிஷாப் பாண்ட், வாஷிங்டன் சுந்தர், ரவீந்தர் ஜடேஜா, குல்தீப் ஜாதவ், நிதிஷ்குமார் ரெட்டி, ருத்ராஜ் கைக்வாட், பிரசித் கிருஷ்ணா, ஆஷிப் சிங், யுரேல், ஹர்ஷித் ராணா. ருத்ராஜ் கைக்வாட் நீண்ட நாள் சென்னைக்கு விளையாடி வருகின்ற சென்னை சூப்பர் கிங்ஸ். எனவே ஏன் இவரில் அணியில் இல்லை, ஏன் இவரை சேர்க்காமல் இருக்கின்றார்கள் என்ற பேச்சுக்கள் தொடர்ந்து இருக்கின்றன. இந்திய ஏ அணி சார்பாக பிரகாசித்து தொடர்ந்து விளையாடுவார். எனவே அவரை கிட்டத்தட்ட பேக்கப் ஓப்பனராக ஜெய்ஸ்வால் சில வேளைகளில் முதல் ஒரு போட்டியிலோ 2 போட்டியிலோ சரியாக பிரகாசிக்க தவறினால் இவரை அணிக்குள் கொண்டு வருவது என்கின்ற திட்டத்தோடு அவரையும் அணியில் வைத்திருக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் அடுத்த கட்ட அணியாக இந்த அணி சரியாக இருக்கின்றது. எனவே இந்தியா போட்டி நடக்கட்டுமே. சரியா, நம்ம இலங்கை அணி போகும்போது அப்படிதான் சொன்னோம், சரியா அணியோட அனுப்பியிருக்காங்கன்னு சொன்னோம். என்ன பிரச்சனை, என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முக்கியமான விஷயங்கள், முக்கியமான டிசிஷன்ஸ் சில நேரத்தில் எடுத்து குழப்பி அடிச்சு ரொம்ப பிரச்சனையாக்குறாரோ கம்பீர் இந்திய அணியை என்கின்ற மாதிரி இருக்கின்றது. இப்ப ரவிசாஸ்திரி பயிற்றுவிப்பாளராக இருந்தார் நீண்ட காலமாக. அதன் பின்னர் ராகுல் டிராவிட் வந்தார். எனவே இந்த காலங்களுக்குள் சர்ச்சைகள், பிரச்சனைகள், இப்படி பேச்சுக்கள் இல்லை. அணி இப்படி இருக்கும், விளையாடும், அதாவது தோற்பார்கள், வெற்றி பெற்று குற்றச்சாட்டுகள் வந்தது குறைவு. இம்முறை குற்றச்சாட்டுகள், வீரர்களுக்கு இடையில் சலசலப்பு அல்லது பயிற்றுவிப்பாளருக்கும் இடையில் சலசலப்பு அல்லது நாங்கள் இப்பொழுது கம்பீர் மீது விமர்சனங்களை முன்வைக்கின்ற நிலைமை, ஏனையவர்கள் மீது விமர்சனங்களை வைக்கின்ற நிலைமை ஒன்று உருவாகி கொண்டது. கம்பீர் இன்னொரு விஷயம் என்ன, கம்பீர் இருப்பதால் தான் விராட் கோலியோ ரோஹித் சர்மாவோ இந்த அணிக்குள் இருந்து ஒதுக்கப்படுகிறார்கள் என்ற பல குற்றச்சாட்டுகள் கம்பீர் மேல தான் இருக்கு. டெஸ்ட் போட்டிகளிலும் சரி, T20 போட்டிகளிலும் சரி அவர்கள் ஓய்வுபடுத்திருக்க விரும்பவில்லை. ஆனால் இவரின் அழுத்தம் இன்னும் அவர்கள் விளையாடி இருக்கலாம். ஆனா இவருடைய அழுத்தம் காரணமாக தான் அவர்கள் கொஞ்சம் விரைவாகவே ஓய்வை அறிவிக்க வேண்டிய நிலைமை வந்ததுன்னு பல விஷயங்கள் பேச. அது முதலாவது டெஸ்ட் போட்டியிலும் தென்பட்டது. இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் 4 சுழல் பந்து வீச்சாளர்கள் விளையாடிய முதலாவது போட்டி கடந்த போட்டி தோல்வியினை சந்தித்தார்கள். அது தேவையே இல்லை. 2 சுழல் பந்து வீச்சாளர்களோடு தான் வளமையாக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுவதே வளமை. இந்தியா ஒரு காலத்தில் தான் 3 தலை சிறந்த சுழல் பந்து வீச்சாளர்கள் விளையாடிய காரியத்தில் அவ்வாறு விளையாடியது. ஆனால் 4 பேர் தேவையில்லை. அது 4 பேரில் 3 பேர் அல்லது 2 பேர் சகோதர வீரர்கள் என்று எடுத்தாலும் கூட, 3 சகோதர வீரர்கள் என்றாலும் கூட, அந்த 2 சகோதர வீரர்களுக்கு பதிலாக அல்லது குறைந்தபட்சம் ஒரு சகோதர வீரருக்காக ஒரு முழுமையான துடுப்பாட்ட வீரரை பாவித்திருக்கலாம். எனவே அணி தெரிவில் ஒரு பிழை விட்டாலும் எல்லா இடமும் பிழைக்கும். அது போட்டியின் போக்கை மாற்றும், போட்டியின் நிலைமைகளை மாற்றும். இதை கம்பீர் செய்கின்றார் அல்லது கொஞ்சம் அதிகமாக முயற்சிகளை எடுக்க முயற்சிக்கின்றார் அல்லது சில இடங்களில் கொஞ்சம் அவருடைய ஆக்ரோஷம் பிரச்சனையாக இருக்கின்றதோ, தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல் நடந்து கொள்கின்றாரோ, இப்படி பல சிக்கல்கள், கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ரைட், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த தொடர் தென்னாப்பிரிக்க தொடர் தொடர்ச்சியா தள்ளாடி கொண்டிருக்கு. இந்திய அணி என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. மேலதிகமான தகவல்களோட நாளைக்கு நாங்க சந்திக்கிறோம். வேற ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வேற இதை பத்தி பேசுங்க, இதை பத்தி சொல்லுங்க, அப்படி ஏதாவது ஐடியா இருந்தா கருத்துக்கள் சொல்லுங்க.